राम हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओके। हरे कृष्ण मधु இன்னைக்கு என்ன ஸ்லோகம்? காண்டம் 1 அத்தியாயம் 8 பதம் 11 பிரபு. 11 பிரபு. பதம் 11. எஸ் பிரபு. ஆமாங்க பிரபு. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ஸ்லோகம் 11. சூத உவாச்ச उपधार्य वचस्तस्य भगवान् भक्तवत्सलः अपाण्डवमिदं कर्तुं द्रोणेरस्त्रम् अबुध्यथ। सुत उवाच उपधार्य वचस्तस्य भगवान् भक्तवत्सलः अपाण्डवम् इदं कर्तुं द्रोणेरस्त्रम् अबुध्यथ। सूत उवाच उपधार्य वचस्थस्य भगवान् भक्तवत्सलः अपाण्डवम् इदं कर्तुं द्रोणेरस्त्रम् अबुध्यथ। யாராவது ஸ்லோகத்தை படிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. பதம் 11. சூத உவாச்ச உபதார்ய வசஸ்தஸ்ய பகவான் பக்தவத்சலஹ அபாண்டவம் இதம் கர்தும் த்ரௌணீர் அஸ்திரம் அபுத்யத. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சுத உவாச உபயதார்வசஸ்தஸ்ய பகவன் பக்தவத்சலக அபாண்டவம் இதம் கர்த்தும் த்ரௌணேர் அஸ்திரம் அபுத்யத. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. படிக்கிறேன் பிரபு. உபதார்ய வசஸ்தஸ்ய பகவான் பக்தவத்சலக அபாண்டவம் இதம் கர்த்தும் த்ரௌணேர் அஸ்திரம் அபுத்யதஹ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம். பதம் 11. சூதவாச்ச உபதாரிய வசஸ்தஸ்யா பகவான் பக்தவத்சலக அபாண்டவம் இதம் கர்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்யத. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. சூத உவாச்ச சூத கோஸ்வாமி கூறினார். உபதாரிய அவன் கூறியதை பொறுமையாக கேட்டதன் மூலமாக வசக வார்த்தைகள் தஸ்யா அவளது பகவான் பரமபுருஷ பகவான் பக்த வத்சலக தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான அவர் அபாண்டவம் பாண்டவர்களின் வம்சத்தை இல்லாமல் இதம் இந்த கருதும் செய்துவிட துரோணாச்சாரியரது மகனின் அஸ்திரம் ஆயுதம் அபுத்தியத புரிந்து கொண்டார். மொழிபெயர்ப்பு படிக்கலாமா பிரபு? எஸ், படிங்க. மொழிபெயர்ப்பு. ஜூத கோஸ்வாமி கூறினார். அவளது வார்த்தைகளை பொறுமையாக கேட்டபின் பாண்டவ வம்சத்தின் கடைசி குழந்தையும் கொன்று விடுவதற்காக துரோணாச்சாரியரின் மகனான
அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்திருக்கிறான் என்பதை தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. பொருளுரை: பகவான் எல்லா விஷயங்களிலும் பாரபட்சம் அற்றவர் ஆவார். இருப்பினும் அவரது பக்தர்களிடம் அவர் மனம் சாய்ந்தவராக இருக்கிறார். ஏனெனில் எல்லோருடைய நன்மைக்காகவும் இது மிகவும் தேவையாக உள்ளது. பாண்டவ குடும்பமானது ஒரு பக்தர்களின் குடும்பமாகும். எனவே அவர்கள் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். அதனால்தான் அவர் துரியோதனாதிகளின் ஆட்சியை அழித்து யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சியை நிலைநாட்டினார். எனவே கருவிலிருந்து பரீட்சித்து மகாராஜனையும் அவர் காப்பாற்ற விரும்பினார். மிகச்சிறந்த பக்தர்களான பாண்டவர்கள் உலகில் இருக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாகஜாதம் ரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सगन ललिता श्री विशाखान्वितांश्च नमो विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने नामिने नमो विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। सूत उवाच उपदार्य वचस्तस्य भगवान् भक्तवत्सलः अपाण्डवम् इदं कर्तुं द्रोणेरस्त्रम् अबुध्यथा। सूत गोस्वामी இங்க சொல்றார், உபதாரிய வச்சஸ்தஸ்ய, அதாவது முந்தைய ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, உத்தரா பரீட்சித் மகாராஜுடைய அம்மா. ஆனா பரீட்சித் மகாராஜ்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜ் உத்தராவோட கர்ப்பத்துல இருந்தப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத இங்க பாத்துட்டு இருக்கோம். உத்தரா கர்ப்பத்துல இருந்தப்போ அப்போ இந்த குருக்ஷேத்திர போர்லாம் முடியுது. பாண்டவருடைய புத்திரர்களையும் திரௌணேர், இந்த ஸ்லோகத்துல திரௌணேர் அப்படின்னா துரோணாச்சாரியுடைய பையன், துரோணாருடைய பையனை திரௌணேர் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அஸ்வத்தாமன் பாண்டவ பையன் பசங்களை எல்லாம் கொன்னுட்டான். இருந்தாலும் பாண்டவர்கள் அவனை மன்னித்து விட்டாங்க. அதே போல அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. அவனை அவமதித்தார்கள். அதன் மூலமா அவனை கொன்னது போலும் ஆயிப்போச்சு, கொல்லாம விட்டது போலும் ஆயிப்போச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், போன அத்தியாயத்துல பார்த்தோம். போன அத்தியாயத்துல எவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவத்தை செஞ்ச அந்த அஸ்வத்தாமன் இருந்தாலும் வைஷ்ணவரோட குணத்தினால மன்னிச்சு விடப்பட்டு அவனுக்கு வேண்டிய தண்டனையும் கொடுக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். இப்ப மீண்டும் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை செய்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ முந்தைய ஸ்லோகத்துல உத்தரா தன்னுடைய கர்ப்பத்தை யாரோ தாக்குறது போல அவங்க புரிந்து கொண்டாங்க. அதனால பகவான் கிருஷ்ணர் அணுகுனாங்க. இந்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கேட்ட பகவான், நம்ம ரெண்டு ஸ்லோகங்கள் எவ்வளவுதான் வந்துச்சு. உத்தரா பகவான் கிருஷ்ணர் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பகவானே, என்னுடைய உயிருக்கு எனக்கு பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, ஆனா பாண்டவருடைய வம்சம், பகவானுடைய தூய பக்தரான ஒரு சிசு என்னுடைய கர்ப்பத்துக்குள்ள இருக்கு, அதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒரு அம்மாவா நான் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. எஸ், நமக்கும் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கலாம். இப்ப எஸ்பெஷலி இந்த பிளாட்ஃபார்ம்ல நிறைய மாதாஜிங்க எல்லாம் இருக்காங்கன்னு பாக்குறோம்.
உங்க எல்லாருக்குமே குழந்தைகள்லாம் இருக்கும், அதுல சந்தேகமே இருக்காது. எனிவே நமக்கு ஒவ்வொரு பேரிலும் குழந்தைகள் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு பகவான் கிருஷ்ணர் தான் உண்மையான குழந்தை. நமக்கு உண்மையான தாய் தந்தையும் அவருதான். இப்போதைக்கு நம்ம ஒரு கட்டுண்ட ஆத்மாவா இருக்கோம். பகவான் வந்து நம்மளுடைய பதியா ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம தொண்டு செய்யறது முக்கியம். இப்ப நமக்கு பெண்களா இருக்கறனால நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கு குழந்தைங்க இருக்கு. எப்படி உத்தரா தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்புன்னு வரும்போது கிருஷ்ணர்கிட்ட அணுகுனாங்களோ, அதே போல நமக்கு ஏதாவது நம்மளோட குழந்தைங்க மேல ஒரு பாசம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது கிருஷ்ணர மையமா வைத்திருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணர் ஸ்டெப் எடுக்குறார். நம்ம எப்படி இங்க உத்தராவும் கிருஷ்ணனுடைய பக்தர். உத்தரையோட வம்சமே உயர்ந்த வம்சம்ங்கிறத நம்ம பார்த்தோம். உத்தராவுடைய கணவர் ஆஹ் அபிமன்யு. அபிமன்யு அவரும் ரொம்ப ஆஹ் நீங்க மகாபாரதம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறந்த வீரரா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பையன்தான் ஆமா, பரீட்சித் மகாராஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ உத்தராவுடைய அப்பா பாத்தீங்கன்னா விராட்ட தேசத்துடைய மிகப்பெரிய ராஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல அவங்களுடைய பையன் பரீட்சித் மகாராஜ் அவரும் உயர்ந்தவர். அவருடைய உத்தராவுடைய டீச்சர் அர்ஜுனரே டீச்சரா இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பெண்மணி உத்தரா. உத்தராவுடைய வார்த்தையை கேட்டுட்டு இந்த இடத்துல பகவான் அதுக்கு வந்து புரிந்து கொண்டாராம். என்ன நடக்குதுன்னு பகவானால புரிந்து கொள்ள முடியுது. அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்தியதா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் இருந்து புரிந்து கொண்டார் இந்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைய புரிந்துக்கலாம். இங்க பகவான் பக்த வத்சலகான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம கொஞ்சம் இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். பகவான் பக்த வத்சலா அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம கிட்ட யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து தலை காலு ஒண்ணுமே புரியாது. ஐயோ நம்மள யாராவது நமக்கு தெரியல, நமக்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருது அப்படின்னா யாரால அதை கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு எல்லா விஷயமும் முழுக்க தெரிந்தாதான் ஓ இவங்க ஏதாவது நம்மள தாக்குறாங்களோன்னு புரிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க பகவான்னு சொல்லும் போது அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. அவனின்றி ஒரு புல்லும் அசையாதுல நம்ம தமிழ்லயும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்ப பகவானுக்கு தெரியாத விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல என்ன விஷயம் நடந்தாலுமே அது பகவானுக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கும். என்னெல்லாம் நடந்ததோ அதுவும் அவருக்கு தெரியும். நம்ம என்னென்ன பிறவில என்னென்னலாம் செஞ்சோமோ எல்லாம் பகவானுக்கு தெரியும். இந்த பிறவில என்னென்னலாம் செஞ்சோமோ அதுவும் அவருக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்க கூட மாட்டோம், அது கூட அவருக்கு தெரியும். இப்ப நமக்கு நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்கு அப்படின்னா அது ஒண்ணும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமே இல்லை, அதை யாரும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் பகவானுக்கு அது தெரியும். நம்மளோட உடல் முழுக்க கோடிக்கணக்கான முடிகள் இருக்கலாம், அது எல்லாம் கூட பகவானுக்கு தெரியும். பகவானுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு விஷயமா யாரும் கருத கூட மாட்டாங்க. பட் அது எல்லாம் பகவானுக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுன்னு எதுவுமே கிடையாது. அதனாலதான் பகவானுக்கு வந்து அஹ், எண்ணிலடங்காத புத்தி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்லிமிட்டெட் நாலேஜ். எனிவே நமக்கு தலையில முடி எவ்வளவு இருக்கு, உடல்ல எவ்வளவு முடி இருக்கு, வாயில எவ்வளவு பல்லு இருக்கு, உடல்ல எத்தனை கேட்கல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆடியோ கரண்ட் இல்ல போல இருக்கு பிரபு. மாதாஜி வருவாங்க மாதாஜி, அவங்க ஊர்ல இருக்காங்க, அதான் கொஞ்சம் வெயிட் கரண்ட் இல்லன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ மாதாஜி. அதான்
ராம் ராம் ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? எஸ் ஹரே பிரபு. கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் எஸ் சாதிமாஜி, இங்க கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, சோ பகவானுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமற்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல எத்தனை மரங்கள் இருக்கு அப்படின்னா அது யாரால சொல்ல முடியும்? இல்ல இந்தியாவோட ஜனத்தொகை என்ன அப்படின்னு நம்மளால சும்மா ஒரு சின்ன ஒரு குறிப்போட சொல்ல முடியும். அது ஒரு 130 கோடி இல்ல 140 கோடி அப்படின்னு. பட் எக்ஸாக்டான ஒரு தொகை என்ன நம்மளால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. என்னதான் நம்ம வந்து சென்செக்ஸ் வச்சிருந்தாலுமே நமக்கு எல்லா விஷயமும் முழுக்க தெரியாது. நிறைய பேர் இந்த சென்செக்ஸ்ல அவங்களுடைய குழந்தை பிறந்தப்போ கொடுக்கல அப்படின்னா அது சரியான தகவலா இருக்காது. சரி, ஓகே, நம்ம ஏதோ இந்த பூமியில மனிதர்கள் தான் முக்கியம்னு சொல்லி மனிதர்களுக்கு நம்ம ஒரு ஜனத்தொகை வச்சிருக்கோம். ஆனா இந்த உலகத்துல மனிதர்கள் மட்டுமா வாழ்றாங்க? இந்தியா முழுக்க எத்தனை பசுக்கள் இருக்கு அப்படின்னா அந்த தகவல் நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம மக்கள் தொகை வேணா சொல்லிடலாம். சரி, ஒரு 140 கோடி ஒரு தோராயமா இருக்கு அப்படின்னு. ஆனா பசுக்களோட எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? சரி, பசுக்கள் கூட நம் மக்களோட தான் சேர்ந்து வாழுது. ஏதாவது ஒரு சென்செக்ஸ் சொன்னா கூட எத்தனை எறும்புகள் இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவலா இல்லைன்னா கூட, ஆனா இந்த தகவலுக்கான ஒரு பதில் நமக்கு கிடையாது. ஆனா பகவானுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. மகான் அகம் ஹிருதயேஷு சன்னிவிஷ்டஹ, எல்லாரோட ஹிருதயத்திலயும் நான் இருக்கேன்னு சொல்றார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் அவருக்கு இந்தியால எத்தனை எறும்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அஹ், வச்சுக்கிட்டு அவர் நம்ம ஒரு பெரிய ஆள்னு சொல்றது இல்ல. அவருக்கு வந்து எண்ணிலடங்காத ஒரு புத்தி இருக்கு. ஆனா அந்த புத்தியை வைத்துக்கொண்டு நம்மளை காப்பாத்துறதுக்காக எப்படி பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் கொடுத்திருக்காரோ, அந்த ஞானத்தின் மூலமாக நம்மளை காப்பாத்துறாரோ, அதனால அவருக்கு வந்து அளவிலடங்காத புத்தி, கருணையான ஒரு புத்தி அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்போ பகவான் இந்த இந்த பூலோகத்துல எத்தனை எறும்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா பகவத்கீதையில பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு நம்ம பிறப்பிறப்புல இருந்து தப்பிச்சிடலாமே. சோ பகவான் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை வைத்திருக்கார். அதை நமக்கு கொடுக்கிறார். அதை வைத்துக்கொண்டு நம்மள பிறப்பிறப்புல இருந்து காப்பாற்றுறார். அதனால அதை நம்ம முக்கியமா நம்ம அதை பாக்குறோம். அதுதான் முக்கியமும் கூட. மத்தபடியான விஷயங்கள்லாம் முக்கியமும் கிடையாது. பட் இருந்தாலும் பகவான் எல்லாத்தையும் தெரிந்தவர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க உபதாரிய வச்சஸ்தஸ்யா, உத்தரா வந்து சொல்றாங்க. சொன்னோனே பகவானுக்கு புரிஞ்சிருச்சா என்ன நடக்குது அப்படின்னு. அந்த திரௌணாச்சாரோட பையன் இருக்கானே, அந்த திரௌணி, அந்த அஸ்வத்தாமன், அவன் தான் இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியுது. மத்த எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? நம்ம பார்த்தோமே போன அத்தியாயத்துல பாண்டலோட பையனை கொன்ன அந்த துரோணாச்சாரியுடைய பையனான அஸ்வத்தாமனை நோக்கி அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை விடுறான். ஆனா அந்த அர்ஜுனன் கொல்றதுக்காக நோக்கி போறான். அப்போ ஒரு பிரம்மாஸ்திரமான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அது எங்கிருந்து வருது, யாரால செலுத்தப்பட்டது அப்படிங்கிறது அர்ஜுனுக்கும் தெரியல. அப்போ பகவான் சொல்றார், இது வந்து தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை விட்டுருக்கான் அர்ஜுனா அப்படிங்கிறத சொல்றார். அப்போ பகவானுக்கு எல்லாமே தெரியுது. நமக்கு எல்லாமே தெரியாது. நமக்கு எல்லாமே தெரிந்தா நம்ம ஏன் கஷ்டப்பட போறோம்? நமக்கு எல்லாமே தெரிந்தா நம்ம ஏன் புத்தியற்றவர்களா இருக்கும்? நமக்கு எல்லாமே தெரியாது. நம்ம எல்லாருமே நமக்கு புத்தி இல்லைங்கிறத தாண்டி நமக்கு குபுத்தி இருக்கு. நமக்கு அபுத்தியத்தா, இந்த ஸ்லோகத்துல அபுத்தியத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த கோர்ஸ் இங்க அபுத்தியத்தை அப்படின்னா புரிந்து கொண்டார்கள் அர்த்தம். புத்தி அப்படின்னா நமக்கு சரியான ஒரு ஞானம் இல்ல அறிவு வந்து புத்தின்னு சொல்லுவோம். புத்தி அப்படின்னா குறுக்கு புத்தி. நமக்கு புத்தி இல்ல அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கெல்லாம் குறுக்கான ஒரு புத்தி இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை தப்பா வேற பயன்படுத்தும். இப்ப நமக்கு புத்தி இருக்கு அப்படின்னா அதை வைத்துக்கொண்டு பகவான் இருக்காருங்கிறத ஏற்றுக்கொண்டு அவருக்கு பக்தி பண்ணணும். ஆனா அந்த புத்தியை வைத்துக்கொண்டு இருக்கிற பகவானு இல்ல அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோமே. இப்ப இந்த காலத்துல பேரளவான நவீன விஞ்ஞானிகள்லாம் என்ன செய்யறாங்க? கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
தத்துவவாதிகள்லாம் அவங்க தத்துவ ஞானத்தை வைத்துக்கொண்டு கடவுள் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எவ்வளவோ நிறைய தத்துவவாதிகள்லாம் இந்த உலகத்துல வந்துட்டு போயிட்டாங்க. என்னென்னமோ சித்தாந்தங்கிற பேர்ல யாரோ சொல்லிட்டாங்க. ஆனா அந்த சித்தாந்தத்துக்கு வேண்டியதுக்கு புத்தி வேண்டியிருக்கு. அந்த புத்தியை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பகவான இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்களே. அப்போ புத்தி அற்றவர்களையும் தாண்டி அவங்க வந்து குறுக்கு புத்தி வைத்தவர்களா இருக்காங்க. துரோணியாச்சரோட பையன் போல, இந்த திரௌணி போல, அஸ்வத்தாமன் போல ஒரு குறுக்கு புத்தியை வச்சிருக்காங்க. அந்த குறுக்கு கொடுத்த புத்தியை வைத்துக்கொண்டு கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யாம, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறவர்களை அவங்க வந்து தேவையில்லாம அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க. கிருஷ்ணருக்கே அபத்தத்தை ஏற்படுத்துறாங்க. சோ ஆனா பகவான் எல்லாத்தையும் அறிந்த பகவான், பகவான் பக்த வத்சலஹா, உத்தராவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு புரிந்து கொண்டாராம். அதனால இங்க பகவான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பக்த வத்சலஹா. எஸ், ஓகே, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்த வத்சலாவா இருக்காராம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா வேத கலாச்சாரத்துல நிறைய வகையான மக்கள் இருக்காங்க. வேத கலாச்சாரத்துல அப்படின்னா வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வேதத்துல தர்ம அர்த்த காம மோட்சங்கிற வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத மார்க்கத்துல ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில செய்யக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், வேதத்தை வைத்துக்கொண்டு புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள்னு சொல்லி கர்மிகள்னு சொல்லி இருக்காங்க. இந்த புண்ணியம்லாம் நமக்கு வந்து என்னத்தை நமக்கு உதவி செய்யும்? அது வந்து இந்த உடல்ல நல்ல ஆரோக்கியமா வைத்துக்கொண்டு நல்ல புண்ணியங்கள் செஞ்சோன்னா அடுத்த பிறவில சொர்க்கலோகத்தை போய் அனுபவிக்கலாம். ஆனா மறுபடியும் சொர்க்கலோகத்துல புண்ணியம் காலியா போச்சுன்னா கீழே உழத்தான் செய்வோம். இப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு எத்தனை தடவை தான் சுத்திட்டே இருக்கிறது. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் வேத கலாச்சாரத்துக்குள்ளதான் வர்றாங்க. இப்ப கர்மிகள் புண்ணியம் செய்யறவங்க எல்லாம் வேத கலாச்சாரத்துக்குள்ள வர்றாங்க. ஞானிகள் அவங்களும் வேத கலாச்சாரத்துக்குள்ளதான் வர்றாங்க. சில யோகிகள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து ஏன் கடவுளாருக்கான முயற்சிகள்ல ரொம்ப பெரிய ஒரு அசத்தலான சில செயல்கள்லாம் செய்யலாமே. சின்னதை விட சிறுசாகலாம், பெருசை விட பெருசாகலாம். அனிமா லகிமா மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு மலை போல ஆகலாமே. ஒரு 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 யோகியால ஒரு கனமான ஒரு மலையோட பாரத்தை அவர் உடல்ல வைத்துக் கொள்ள முடியுமா? அதே போல அவர் ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்ற முடியும். அப்படிப்பட்ட யோகிகள்லாம் இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் சித்திகள் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சிறந்த யோகிகளா இருக்காங்க. சின்ன சின்ன யோகிகள்ல இருந்து பெரிய பெரிய யோகிகள், ஒரு லோகத்தையே உருவாக்கக்கூடிய யோகிகள்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்தோமே, விஸ்வாமித்திரர் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஸ்வாமித்திரர் இருந்து ஒரு லோகத்தையே படைக்க முடிஞ்சது அவருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு யோகியாவும் அவர் இருந்தார், ஒரு ரிஷியா இருந்திருக்கார். இப்போ யோகிகள்லாம் இருக்காங்க. அப்போ ஞானிகள் இருக்காங்க, கர்மிகள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் பக்தர்கள் இருக்காங்க. ஐயோ, நமக்கு இந்த கர்ம காண்டம்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த ஞான காண்டம்லாம் வேணாம், நம்ம சித்தத்தடையணும்லாம் ஒண்ணுமே இல்ல, நமக்கு கிருஷ்ணருக்கு தூய பக்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் அப்படிங்கிறவங்களும் வேத கலாச்சாரத்துக்குள்ளதான் வராங்க. வேத கலாச்சாரத்துல நிறைய இருக்காங்க. வேதத்தை வந்து தர்ம அர்த்த காமா அப்படின்னு சொல்லி கடைபிடித்து நம்ம வந்து நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் கர்மிகள் இருக்காங்க. கர்மிகள் வேண்டாம்னு சொல்லி யோகிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பக்தர்களும் இருக்காங்க. ஆனா இந்த வேதத்தை எல்லாம் கொடுத்தார் கிருஷ்ணர். வேதம் சர்வ வேதைஷ்ட சர்வேர் அகம் ஏவ வேதியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகும். வேதத்தால் அறியப்படக்கூடிய வேண்டிய பகவான், அப்படிப்பட்ட பகவான் வந்து எப்பவுமே பக்த வத்சலகா. அதை புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து கர்மி வத்சலகான்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவரை பத்தி எங்கேயுமே யாரும் சொல்லி கேள்விப்பட மாட்டோம். ஞானி வத்சலகா அப்படின்னு நம்ம கேள்விப்பட மாட்டோம். யோகி வத்சலகா அப்படின்னு கேள்விப்பட மாட்டோம். பகவான் வந்து பக்த வத்சல. அவர் யோகிகளுக்கெல்லாம் வத்சலமா இருக்க மாட்டாரு. அவரு யோகிகளுக்கோ இல்ல ஞானிகளுக்கோ இல்ல கர்மிகளுக்கோ எல்லாம் வத்சலமா இருக்க மாட்டாரு.
அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் பக்தவத்சலனா இருக்கார். அப்படிப்பட்ட பக்தவத்சலா இருக்கிறனாலதான் இப்ப உத்தரா இப்படி வந்தோடனே அவர் நான் ஏதாவது காரியம் செய்யணுமே அப்படி சொல்லி பாக்குறார். அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்தியதா. பகவான் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர். அதனால இங்க அவருக்கு பகவான் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா அப்போ அவருக்கு பகவானுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்க முடியும். அதனாலதான் அவருக்கு பகவான் அப்படின்னு நீங்க சொல்றோம். அவர் தயாரா இருக்காராம். சரி, இந்த துரோணாச்சோட பையன் தான் இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான், நான் இந்த விஷயத்த சரி பண்ணணும்னு சொல்லி பாக்குறேன். இப்ப ஏற்கனவே புரோபாத் பொருளுரையில அதானே சொல்றார், பாண்டவரோட குடும்பம் தான் ராஜாங்கத்தை நடத்தணுமா. பகவானுக்கு அதுதான் வேணும். பகவானுக்கு எப்பவுமே பக்தர்கள் தான் ஆட்சி செய்யணும். பக்தர் அல்லாதவர்கள் ஆட்சி செஞ்சா பகவானுக்கு பிடிக்காது. அதனாலதான் யுதிஷ்ட மகாராஜோடைய ஆட்சியை நிலைநாட்டுறதுக்காகத்தான் குருக்ஷேத்திர போரையை அவர் ஏற்படுத்தினாருங்கிறத பார்க்கணும். துரியோதனுடைய ராஜாங்கத்துல எந்த விதமான ஒரு நல்லது நடக்காது. அந்த ராஜாங்கத்தை எடுத்துட்டு யுதிஷ்ட மகாராஜுக்கு ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறார். பகவான் அதுக்கு தான் அவதாரமும் செய்யறார். நம்ம போனதுல நம்ம பார்க்க முடியல. பகவான் அவதாரம் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத் அபியதனதனஸ்ய ததாத்மனம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம். பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார், அதே போல அசுரர்கள் அழிக்கிறார். அதனாலதான் பகவான் எப்பவுமே இந்த 2 காரணத்துக்காக அவதாரம் செய்கிறார் அப்படிங்கிறது நம்ம பகவத்கீதையிலேயே நம்ம பார்க்கிறோம். பகவானே அதை நேர சொல்றார். இப்போ பகவானுக்கு எப்பவுமே பக்தர்களோட ஆட்சி தான் வேணும். பக்தருடைய ஆட்சி தான் ராமராஜ்யமா இருக்கும், கிருஷ்ண ராஜ்யமா இருக்கும். நமக்கு ராமராஜ்யம் வேணும், கிருஷ்ணரோட ராஜ்யம் வேணும் அப்படின்னா அப்ப பக்தர்களை முன்னிலை கொண்டு நம்ம ஒரு ஆட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அது நல்ல ராஜாங்கமா இருக்காது. இப்ப நம்ம இந்த காலத்துல ராஜாங்கம்லாம் ஏன் ஒழுங்கா இல்ல, ஏன் அரசியல்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எங்கேயுமே ராமாவையோ கிருஷ்ணரையோ மையமா வைக்கிறது கிடையாது. ராமரையோ கிருஷ்ணரையோ மையமா வைத்து ஒரு ஆட்சி இருக்கு அப்படின்னா அது ஒரு சிறந்த ஆட்சியா இருக்கும். ராமாவையும் கிருஷ்ணரையும் மையமா வைத்துக் கொண்டு வைஷ்ணவர்களுடைய பிராமண வைஷ்ணவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய உபதேசம் படி ஒரு ஆட்சி நடக்கும் போது அது ஒரு சிறந்த ஒரு ஆட்சியா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்துல அரசியல் தலைவர்கள் நாஸ்திகம் பேசுறாங்க, இல்ல பகவான புகழக்கூடிய வேதத்தை மையமா வைத்து கொள்ளாம மக்களுக்கு புலனின்பம் தான் கொடுக்கணும்னு ஒரு மையமான ஒரு கருத்து வைத்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஆட்சியா இருக்காது. இப்ப நம்ம இங்க பாக்குறோம், துரியோதனன் இருந்த காலத்துல மக்களுக்கு புலனின்பம் கொடுக்கறதுல அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இருந்திருக்காது. ஆனா பக்தி கொடுக்கறதுல மிகப்பெரிய கஷ்டம் தானே. துரியோதனால என்ன கொடுக்க முடியும் மக்களுக்கு? பக்தியை கொடுக்க முடியுமா என்ன? இப்போ துரியோதனனே கூட அது வேத கலாச்சாரத்துல உள்ள ஒரு ராஜா தானே. அவனுக்கு வேதத்துடைய நோக்கம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுங்கிற விஷயம் தெரியல. ஆனா அவன் ஒரு வேத கலாச்சாரத்தோட ராஜா தானே. அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூரிய வம்சத்துல வரக்கூடிய ஒரு ராஜாவா தானே. நம்ம பாண்டவர்கள்ல எங்க இருந்து வராங்க அந்த வம்சத்துல நம்ம பார்க்கும்போது அதுவும் ஒரு சூரியனோ சந்திர வம்சமோ ஏதோ இந்த 2 வம்சத்துல உள்ள ஒரு ராஜாவா தானே சொல்லப்படுது. இருந்தாலும் வேத முறைப்படிதானே அவனுடைய சபையில நிறைய பிராமணர்கள்லாம் இருந்தாங்க. அதையும் நம்ம பாக்குறோம். ஆனாலுமே கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுக்கு உகந்ததா இல்ல துரியோதனா. அப்போ கிருஷ்ணர் அப்படி இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்சியும் கிருஷ்ணர் கவிழ்த்து யுதிஷ்ட மகாராஜா தான் ஆட்சி கொண்டு வரார் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பவுமே ராமராஜ்யம் கிருஷ்ணராஜ்யம் அப்படின்னா பகவானுடைய பக்தர்கள் அங்க ஆட்சியில இருக்கும்போது சிறந்த ஆட்சியா இருக்கும். அதனாலதான் நம்ம பாக்குறோம், ஒரு ஆட்சி செய்யக்கூடிய நபர் கிருஷ்ண பக்தரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில அவரே சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வியம் விவஸ்வான் மனவே பிராகூர் மனுரிக்ஷ்வா கவே அப்ரவீதுங்கிறார். அது 4ஆம் அத்தியாயத்துல வருது. கிருஷ்ணர் சொல்றார் இமம் விவஸ்வதே யோகம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் இந்த பகவத்கீதை யோக ஞானத்தை விவஸ்வானுக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிறார்.
புரோக்தவான் அகம் எம்பியும் விவஸ்வான் மனவே பிராகு. விவஸ்வான் வந்து சூரிய தேவர். அந்த சூரிய தேவருடைய புதல்வரா இருக்கக்கூடிய அந்த மனுக்கு விவஸ்வான் கிட்ட இருந்து வருதான். விவஸ்வான் வந்து மனுக்கு சொல்றார். மனு மூலமா தான் மனித சமுதாயத்துக்கு இது எல்லாமே கொடுக்கப்படுது. அந்த மனு அதற்கப்புறம் இக்ஸ்வாக்குக்கு சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறோம். இக்ஸ்வாக்கு வந்து சூரிய குலத்துல வரக்கூடிய ஒரு ராஜா. அந்த குலத்துலதான் பகவான் ராமர் தோன்றுகிறார்னு சொல்லி பாக்குறோம். இப்போ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து ராஜாக்கள் தலைவர்களுக்கு சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் பகவத்கீதையே அர்ஜுனனுக்கு தானே சொல்லப்பட்டது. அர்ஜுனும் ஒரு ராஜகுலத்துல உள்ள ஒரு நபர் தானே. பாண்டவர்கள்ல ஒருத்தர் அப்படின்னா அவரும் ஒரு ராஜா தானே. இப்போ இந்த வேத ஞானம்ங்கிறது தலைவர்களுக்கு முக்கியமா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா தலைவர்கள் வந்து பக்தியோட இருக்காங்க, பக்தர்களா இருக்காங்க அப்படின்னா அப்போ சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். அப்போ பகவத்கீதை எல்லாருக்குமான ஒரு புத்தகமா இருந்தா கூட குறிப்பா தலைவர்களுக்கு அது முக்கியமான ஒரு புத்தகமா இருக்கணும். ஏன்னா அதன்படி தலைவர்கள் ஆட்சி செஞ்சா மட்டும்தான் மக்களுக்கு அவங்க நல்ல விஷயத்த எடுத்துட்டு போக முடியும். இங்க கிருஷ்ணர் அதான் செய்யறார். பாண்டவர்கள் பக்தர்கள், அதனால பாண்டவர்கள் தான் ஆட்சி செய்யணும். என்னதான் துரியோதனன் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை கொடுத்தா கூட கிருஷ்ண பக்தியை கொடுக்கல அப்படின்னா அது என்ன பிரயோஜனம் கிடையாது. பகவான் வந்து பக்தர்களுக்கு தான் எல்லாமே செய்யறார். ஏன்னா அவர் பக்த வத்சலா. அவர் ஏன் பக்த வத்சலவா இருக்காரு அப்படின்னா பக்தர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே சமுதாயத்துக்கு நல்லது செய்வாங்களாம். அவர் ஏன் பக்த வத்சலா அப்படின்னா ஏன் யுதிஷ்ட மகாராஜுக்கு அவர் பக்த வத்சலா இருக்காருன்னா யுதிஷ்ட மகாராஜ் மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுப்பார். ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பக்த வத்சலா இருக்காருன்னா அர்ஜுனன் என்ன செயல் செஞ்சாலுமே சரி உலக சேமத்துக்காக தான் செய்வான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். கோர்ஸ் உலக சேமம்ங்கிறது எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கறது, கிருஷ்ணரை தொண்டுக்கு கொண்டு வருது. அதை வந்து பக்தர்கள் அதைத்தான் அவங்க செய்வாங்க. வைஷ்ணவர்கள் பரதுக்க துக்கி. மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து துக்கப்படக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள். மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து இன்பம் அடையக்கூடியவர்கள் என்ன சொல்லலாம், அயோக்கிகள். அதைத்தானே துரியோதனன் செஞ்சான். மக்கள் துன்பப்படுறத பார்த்துட்டு அவன் இன்பம் கொள்றது வேற பக்கமா இருந்தா கூட பக்தர்கள் துன்பப்படுறத பார்த்து இன்பம் காண்டானா துரியோதனன். ஆண்டவர்கள்லாம் கிருஷ்ணனுடைய பக்தர்கள். கிருஷ்ண பக்தர்கள் துன்பப்படுறத பார்த்து ஆனந்தம் அடைகிறான் அப்படின்னா அப்ப கிருஷ்ணருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். என்னுடைய பசங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுறியானா அப்ப கிருஷ்ணர் எப்படி சும்மா விடுவாரு துரியோதனனை? அதைத்தான் துரியோதனன் செஞ்சான். அப்ப ஆனா வைஷ்ணவர்கள் மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து அவங்க துன்பப்படுவாங்களாம். அது வைஷ்ணவ மிகப்பெரிய ஒரு கருணை. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இவங்க மேல ரொம்ப ஒரு வாத்சல்யத்தோட இருக்கார். வாத்சல்யம்னா இப்படிப்பட்ட ஒரு அன்பு பரிமாற்றம் அவருக்கு. தன்னுடைய குழந்தைங்க அப்படிங்கிறதுல அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு கிருஷ்ணனுடைய அவரோட பக்தர்கள் மேல. ஏன்னா அவங்க அந்த அளவு உயர்ந்த குணத்தை கொண்டு இருக்கார். அதே போலதான் இங்க பரீட்சித் மகாராஜுக்கும் அதே போலதான் உத்தராக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாங்க. அந்த கிருஷ்ண பக்தியை மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா உலகத்துக்கே சிவம் செய்யறாங்க. அதனால கிருஷ்ணர் பக்த வத்சலமா இருக்காரு. இப்ப நம்மளும் பக்த வத்சலனா பகவான் நம்மள பார்க்கணும் அப்படின்னா நம்மளும் வைஷ்ணவ ஸ்தலத்துல இருந்து ஏதாவது செய்யணும். வைஷ்ணவ ஸ்தலத்துல இருக்கணும். வைஷ்ணவ ஸ்தலத்துல இருந்தாலே கண்டிப்பா நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவோம். நமக்கு வந்து வைஷ்ணவன்னாலே தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டாங்க. வைஷ்ணவர்கள்னாலே இப்ப நமக்கு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஐயோ எனக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருச்சு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கனா அவங்க எல்லாம் வைஷ்ணவ நிலைக்கு இன்னும் வரல. ஒருத்தர் வைஷ்ணவர் ஆயிட்டார் அப்படின்னா எனக்கு பாகவதம் கிடைச்சிருச்சா மத்தவங்களுக்கு கொடுத்தே தீர்வேங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். எனக்கு மட்டும் பாகவதம் கிடைச்சிருச்சு, இல்ல எனக்கு பாகவதம் கிடைச்சிருச்சு போதும், மத்தவங்க எல்லாம் கொடுத்தா என்ன கொடுக்கல நமக்கு என்ன, நமக்கு ஏன் சிரமப்படணும் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. வைஷ்ணவர்கள்னாலே அவங்களுக்கு இயற்கையான அந்த கருணையும் இருக்கும். ஐயோ இவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகமாச்சு இந்த பாகவதம், இது மத்தவங்களுக்கு போய் கொடுக்கணுமேன்னு சொல்லி உடனே போய் கொடுக்க போவாங்க. ஏதாவது அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்க வந்து கிருஷ்ணர் எப்படி பக்த வத்சலனா இருக்காரோ இப்படிப்பட்ட பக்த வத்சல பகவான் வந்து பாதுகாப்பு கொடுக்க வராரோ
அந்த ஸ்தலத்துல நம்ம இருக்கும்போதுதான் கிருஷ்ணர் பக்தவத்சலம் நமக்கும் பாதுகாப்பு கொடுப்பார். அப்படி இல்ல அப்படின்னா ஏயதாம் மாம் பிரபத்தியந்தே தாம் சதை பஜாமியகம், நம்ம என்ன செய்றோமோ அதுக்கேற்றப்போ பிரதிபலனா கொடுத்துட்டு போயிடுவாரே தவிர, நமக்கு பகவான் பக்தவத்சலா இருக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையிலே கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணக்கூடியவர்களா உண்மையான வைஷ்ணவர்களா இருக்கணும். இப்ப நம்ம இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் அவர் வாட்டுல விருந்தாவனத்துல பஜனை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். விருந்தாவனே பஜன் அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்திலே ஹரே கிருஷ்ண சொல்லிக்கிட்டு, விருந்தாவனத்தை விட்டு யாரு போவாங்க? இப்ப எல்லாருமே விருந்தாவனத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. விருந்தாவனம் விட்டு வரணும்னே விருப்பம் இல்லம்பாங்க. ஆனா விருந்தாவனத்துல தான் பிரபுபாதே இருந்தார். ஆனாலுமே விருந்தாவன விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா கூட நம்ம வந்து ஓகே விருந்தாவனத்தை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜெகநாத் பூரி போவோம். இல்ல நவதீப் போயிட்டு வருவோம். இல்ல நம்ம வந்து ஹரித்வார் போவோம். அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அயோத்தியா போலாம் நினைக்கலாம். ஆனா விருந்தாவனத்தை விட்டுட்டு பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போனார். அங்க மக்களுக்கு விருந்தாவனம்னா என்னன்னு தெரியாது. அங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவரு அதுவும் 70 வயசுல போயிட்டு ரிட்டர்ன் ஆவோமான்னு நமக்கு தெரியாது. அது இல்லாம அங்க அவருக்கு ஏதாவது ஒரு சத்சங்கம் கிடைக்குமா? பக்தர்கள் கிடைப்பாங்களா? இவங்க அங்க அமெரிக்கா போனா இந்த மக்கள்லாம் கிருஷ்ணரை பத்தி கேட்பாங்களான்னாலும் அவருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் தன்னுடைய குருவோட கட்டளை கிருஷ்ண பக்திய உலகம் முழுக்க மேற்கத்திய நாட்டுல ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டுல பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு. அதே போல பிரபுபாதருக்கும் இயற்கையிலேயே இந்த சுபாவம் இருக்கு. ஐயோ! இந்த உலக மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே! அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு. அதனால 70 வயசுல பிரபுபாதர் கருணையா போயிட்டு வர்றார். இப்போ பகவான் பக்தவத்சலகா பிரபுபாதருக்கு எல்லா பதவும் கொடுத்தார். பிரபுபாதர் ட்ரெயின்ல போகும்போது அவருக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இருந்தாலும் பிரபுபாதருக்கு கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுத்தார். இன்ஃபேக்ட் அவர் அந்த அட்லாண்டா பெருங்கடல்ல பசிபிக் பெருங்கடல்ல தாண்டினப்போ அந்த பசிபிக் பெருங்கடல் மட்டும் உண்மையான சுரூபத்தை காமிச்சிருந்திருந்தது அப்படின்னா பிரபுபாதர் கண்டிப்பா உயிரோட பழச்சிருக்க மாட்டாராம். அவரே சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெருமையா பயங்கரமான ஒரு காற்று எப்பவுமே இருக்கும் அந்த கடல்ல. ஆனா பிரபுபாதர் பாக்குறார். அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. ஆனா பிரபுபாதர் கிருஷ்ணர் பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த இடத்துல அந்த பசிபிக் பெருங்கடல் மட்டும் அது உண்மையான ஒரு அதோட சுரூபத்தை காமித்து கொண்டு மிகவும் ஒரு கடல்னா நமக்கே தெரியும். அப்படியே அலை வந்துட்டே இருக்கும். அது மட்டும் ஒரு மோசமான அலைகளா இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நான் உயிர் பிழைத்திருக்க மாட்டேன். ஆனா கிருஷ்ணர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அவருடைய அம் அ பிரபுபாதருக்கு அன்னைக்கு அவருடைய கனவுல கிருஷ்ணருடைய அவதாரங்கள் எல்லாருமே அந்த கப்பல் அ என்ன சொல்லலாம்? ஸ்டீர் அவங்களே அந்த கப்பல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வழிநடத்தி இந்த கப்பல் அமெரிக்கா நோக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பிரபுபாதர் பாக்குறார். அப்போ அப்படிப்பட்ட பகவான் பக்தவத்சலவா பிரபுபாதருக்கு கிருஷ்ணர் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளும் அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய பார்க்கணும். நம்ம என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இல்ல பக்கத்து தெருக்காரங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு பாகவதத்தை பேச சொன்னோம்னா அமெரிக்கா போய் நம்ம இஷ்டப்பட்டு இந்த பாகவதத்தை எடுத்து விநியோகம் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு தெரிந்த வந்தவங்க நமக்கு பேசலாமே. சோ அத நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் பகவான் பக்தவத்சலனா எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 12வது ஸ்லோகம். தஹ்யேவாத முனிஸ்ரேஷ்ட பாண்டவா பஞ்சசாயகான் ஆத்மனோ அபிமுகான் தீப்தான் ஆலக்ஷ்யாஸ்திரான் உபாததுஹு. மொழிபெயர்ப்பு யாராவது ஹரே வாசிக்கலாம்? கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த முனிவர்களுள் முதன்மையானவரே, சௌனகரே, மிக பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய 5 ஆயுதங்களை கையில் எடுத்தனர். பொருளுரை. பிரம்மாஸ்திரங்கள் அணு ஆயுதங்களை விட சூட்சுமமானவை ஆகும். துஷ்ட மகாராஜனை தலைமையாக கொண்ட 5 பாண்டவ சகோதரர்களையும் உத்தராவின் கருவிலுள்ள அவர்களது ஒரே பேரனையும் கொன்று விடுவதற்காக அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். ஆகவே அணு ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்ததும் சூட்சுமமானதும் பிரம்மாஸ்திரம் அணுகுண்டுகளைப் போல் அவ்வளவு குருட்டுத்தனமானது அல்ல. அணுகுண்டுகள் வெடிக்கப்படும் போது அவை குறியையோ மற்ற இடங்களையோ வேறுபடுத்தி காண்பதில்லை. அணுகுண்டுகளை கட்டுப்படுத்த வழியில்லை என்பதால் முக்கியமாக அவை குற்றமற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்கின்றன. பிரம்மாஸ்திரம் அத்தகையது அல்ல.
அது குற்றமற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் நேராக சென்று குறியை தாக்குகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப பிரம்மாஸ்திரத்தை வந்து வைத்து கொண்டு 2வது தடவையா மறுபடியும் அஸ்வத்தாமன் தப்பு செய்யறான். பாண்டவர்கள் அவங்களும் ஆயுதத்துல கையில எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படியாவது நம்ம வந்து நம்மளுடைய வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த சிசுவை பாதுகாக்கணும் அப்படின்னு. இப்ப பிரபுபாதர் பொருள் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாஸ்திரம் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதம்னா, அது கரெக்டா எந்த குறியை நோக்கி விடுறோமோ அதை மட்டும்தான் அது போய் தாக்கும். அது பொதுவா எங்கேயோ விழுந்து எல்லாரையும் அது வந்து தாக்குறதுன்னு கிடையாது. பிரம்மாஸ்திரம் ஏறக்குறைய அது ஒரு அணு ஆயுதம் போலதான். ஆனா அணு ஆயுதத்துக்கும் பிரம்மாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல்ல 2மே ஒற்றுமையா இருக்கக்கூடியது. 2மே வெப்பமான ஒரு ஆயுதம். அணு ஆயுதம்னாலும் சரி, பிரம்மாஸ்திரம்னாலும் சரி, அது ஒரு பெரிய வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அது மிகப்பெரிய வெப்பத்தை உருவாக்கி எந்த குறியை நோக்கி அனுப்புறோமோ அங்க மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது 2 அஸ்திரமும் கூட. பிரம்மாஸ்திரம்னாலே அதுதான் அஸ்திரங்கள்லயே உயர்ந்த அஸ்திரம். இப்ப நிறைய டைம் சொல்லுவாங்க, பேச்சு வழக்குல கூட உண்டு. நம்ம வந்து ஏதாவது ஒருத்தவனுக்கு வந்து இங்க அங்கன்னு ஒருத்தரோட சண்டை போட்டே இருப்போம். ஆனா அவனை கடைசி கட்டமா ஒழிச்சு கட்டுறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவன் வந்து முடிச்சுட்டான். கடைசி ஒரு பாயிண்ட் போட்டான் பாரு, பிரம்மாஸ்திரம் போல ஒரு பாயிண்ட போட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் ஒரு பெஸ்ட். அதுக்கு மேல ஒரு பெஸ்ட் கிடையாது. அதை யாராலையும் எதிர்த்து ஒண்ணு செய்ய முடியாது. அதுக்குதான் பிரம்மாஸ்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ பிரம்மாஸ்திரத்தைங்கிறது அது மிகப்பெரிய ஒரு வெப்பத்தை இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஆனா பிரம்மாஸ்திரம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கும் இந்த அணு ஆயுதம் இப்ப சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமும் இருக்கு. இப்ப அணு ஆயுதங்கள்லாம் இப்போ ஒரு இடத்துல போட்டாங்க அப்படின்னா, நம்ம யார நோக்கி போறோமோ அது எக்ஸாக்ட்டா அங்க போய் விழுமான்னு நமக்கு தெரியாது. அப்படியே அது பக்கத்துல அது போய் விழுந்தா கூட சேதாரம் நிறைய இடத்துக்கு நடக்கும். இப்ப நமக்கு நல்லா தெரியும். ஹிரோஷிமா, நாகசாக்கி அப்படின்னு ஒரு இடத்துல ஜப்பான்ல அங்க மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்த அமெரிக்கர்கள் போட்டார்கள்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல எத்தன ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அப்பாவிகள் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. ஜப்பான்ல நெறைய அப்பாவியான மக்கள் ஹிரோஷிமா, நாகசாக்கில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த போர் நடக்கிறதுக்கும் 2ஆம் போர் உலகப்போர் நடக்கிறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அத ஏதோ அந்த நாட்டுடைய அ என்ன சொல்லலாம்? அம் ஒரு மிலிட்டரி படை. அவங்க தான் அத செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல அந்த நாட்டோட தலைவரே நீங்க ஏதாவது நாசமாக்குறதுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா பரவால்ல. சும்மா பொத்தாம் பொத்தா நீங்க ஏதோ ஒரு சிட்டில தூக்கி போட்டீங்க அப்டின்னா எப்படி? அப்போ இது ரொம்ப கரெக்ட்டான ஒரு குறி பண்றது கிடையாது. நியூக்ளியர் அணு ஆயுதம்ங்கிறது எக்ஸாக்ட்டா நம்ம யார தாக்கணுமோ அப்படி தாக்க முடியாது. ஆனா பிரம்மாஸ்திரம் அப்படி இல்ல. நீங்க எங்கேயாவது கரெக்ட்டா விட்டீங்கன்னா, அந்த நபர தான் அத டார்கெட் பண்ணும். வேற எதையுமே அது வந்து செய்யாது. ம். இப்ப ப்ரோபா அதான் சொல்றாரு. அணு ஆயுதத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நெறைய அப்பாவிகள்லாம் இறந்து போறாங்க. அ இப்போ இந்த மாரியான அ ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் பிரம்மாஸ்திரம் கிடையாது. அது கட்டுப்பாட்டோட இருக்கும். எத நோக்கி விடுறோமோ, அவங்கள மட்டும் தான் அது தாக்கும். அது அப்பாவியானவர்கள கூட ஒண்ணுமே செய்யாது. இப்போ அ உத்தரா உத்தரா வந்து அவரோட உயிர்களுக்கு எதுவும் பாதிப்பு வர மாரி பார்க்கல. ஆனா தன்னுடைய கர்ப்பம் தான் அழிக்கப்படுறது தான் அவங்க நெனச்சாங்க. அப்போ அந்த பிரம்மாஸ்திரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, உத்தராவ எதுவுமே செய்யாம, உத்தராவோட வயித்துக்குள்ள போய் அதுக்குள்ள உள்ள ஒரு சிசுவ தான் அது வந்து அட்டாக் பண்ணுது, தாக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மாரி குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு அஸ்திரமா பிரம்மாஸ்திரம் இருக்கு. இது வேத கலாச்சாரத்தோட மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிய சொல்லலாம். அந்த காலத்துல டெக்னாலஜிலாம் இல்லன்னுலாம் எதுவுமே கிடையாது. இந்த காலத்துல நல்ல டெக்னாலஜி எல்லாமே இருந்தது. இந்த காலத்துல இருக்கிறது எல்லாமே சூத்ரர்களுக்கான ஒரு டெக்னாலஜி தான். ஆனா அந்த காலத்துல சப்தத்த வைத்துக்கொண்டு நெறைய ஆயுதத்தெல்லாம் ஏற்படுத்துவாங்க. நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஓ! இப்படிலாம் ஒரு ஆயுதம் இருக்குமா? மக்கள் இந்த அளவு பலசாலியா இருந்தாங்களா? 10,000 யானை கொண்ட பலசாலிகள். நம்ம பார்க்கிறோமே, அ பீமசேனர் 10,000 யானை. அஃப்கோர்ஸ் பீமசேனா மாரி யாரும் இருக்க முடியாது. பீமசேனர் நம்ம நம்ம பார்க்கிறோம். துரியோதனன் தான் பலசாலி தான். அவனுக்கும் பலம் இருந்தது. பீமசேனன் அளவுக்குலாம் அந்த அளவுக்கு பீமசேனன் அளவுக்கு பலம் கிடையாது. பட் இருந்தாலும் அவனும் ஒரு பெரிய ஒரு பலசாலி தான். மிகப்பெரிய பலசாலிகள்லாம் இருந்தாங்க. இப்பதான் ஏதோ மக்கள் பலசாலியா இருக்காங்கன்லாம் கிடையாது. அந்த காலத்துல மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் வைத்துக்கொண்டு
மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே கூட இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு சரியான தர்மம் ரீதியா பயன்படுத்துவாங்க. அதர்ம ரீதியா பயன்படுத்தும்போது, தர்ம ரீதியா கடைபிடிக்கக்கூடிய ராஜாக்கள் அவங்களெல்லாம் முடித்து கட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல எப்படி அணு ஆயுதம் வந்து சூக்ஷ்மமான ஒரு ஆயுதமா இருந்து கொண்டு தன்னுடைய வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப அடுத்த ஸ்லோகம் 13வது. व्यसनं वीक्ष्य तत्तेषाम् अनन्य विषयात्मनां सुदर्शनेन स्वास्त्रेण स्वानां रक्षां व्यदात् विभुः. படிக்கலாமா பிரபு? எஸ் படிங்க. தேங்க்யூ பிரபு. சர்வ வல்லமை உள்ள பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பூர்ண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்கப் போவதைக் கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக உடனே தமது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். பொருளுரை: அஸ்வத்தாமனால் பிரயோகிக்கப்பட்ட அனைத்திலும் மேலான ஆயுதமாகிய பிரம்மாஸ்திரம் அணு ஆயுதத்தை போன்றதாகும். ஆனால் அதைவிட அதிக ஒளி கதிர்களையும் வெப்பத்தையும் கொண்டதாகும். இந்த பிரம்மாஸ்திரம் வேதங்களில் உள்ள ஒரு மென்மையான ஓசை அல்லது மந்திரத்தால் உண்டாக்கப்படுகின்றது என்பதால் இது அதிக சூட்சமம் வாய்ந்த ஒரு ஆயுதமாகும். இந்த ஆயுதத்தின் மற்றொரு நன்மை என்னவெனில் இது அணு ஆயுதத்தை போல் கண்மூடித்தனமானது அல்ல. ஏனெனில் இதை குறியை நோக்கி மட்டுமே செலுத்த முடியும், வேறு இடத்திற்கு அல்ல. பாண்டு வம்சத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் கொல்வதற்காகவே அஸ்வத்தாமன் இந்த ஆயுதத்தை பிரயோகித்தான். ஆகவே ஒரு விதத்தில் இது அணுகுண்டுகளை விட அதிக ஆபத்துகளாகும். ஏனெனில் அதனால் மிகவும் பாதுகாப்பான இடத்தையும் கூட குறி தவறாமல் சென்று தாக்க முடியும். இதை எல்லாம் அறிந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை தவிர வேறொருவரையும் அறிந்திராத அவரது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவரது சொந்த ஆயுதத்தை உடனே கையில் எடுத்தார். பக்தர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக வாக்களித்திருக்கிறார். மேலும் பக்தர்களுடைய பக்தி தொண்டின் தரத்திற்கும் அளவிற்கும் ஏற்ப அவர் நடந்து கொள்கிறார். அனன்ய விஷயாத்மனாம் எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பாண்டவர்கள் அனைவரும் மிக சிறந்த வீரர்கள் என்ற போதிலும் அவர்கள் பகவானின் பாதுகாப்பையே முழுமையாக நம்பியிருந்தனர். ஆனால் பகவான் மிக சிறந்த வீரர்களையும் கன நேரத்திற்குள் அலட்சியமாக வென்று விடுவார். அஸ்வத்தாமனின் பிரம்மாசத்தை தடுப்பதற்கு பாண்டவர்களுக்கு போதுமான அவகாசம் இல்லை என்பதை கண்ட பகவான் அவரது சபதத்தையும் மீறி தனது ஆயுதத்தை கையில் எடுத்தார். குருக்ஷேத்திர போர் முடிவுறும் நிலையில் இருந்த போதிலும் அவரது சபதத்தின்படி அவரது சொந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்திருக்க கூடாது. ஆனால் சபதத்தை விட எதிர்பாராத அவரது காலம் அதை விட முக்கியமானதாக இருந்தது. அவர் பக்த வட்சலம் அல்லது பக்தர்களை நேசிப்பவர் என்று புகழப்படுபவர் ஆவார். இதனால் சபதத்தை ஒருபோதும் மீறிவிடாதவனான உலகாயத சன்மார்க்கனாக இருப்பதை விட பக்தவச்சலாக இருப்பதே அவர் விரும்புகிறார். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அற்புதமான ஒரு பொருளுரை. பகவான் உலகளாவிய சம்மர்த்தனை என்ன வார்த்தை போட்டிருக்காங்க தமிழ்ல? வேர்லி மொரலிஸ்ட்னு இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல உலகளாவிய சன்மார்க்கர். உண்மை, உலகளாவிய சன்மார்க்கம். ஓகே. மாரல் அப்படின்னா ஒரு வகையில ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல உலகளாவிய ஒழுக்கம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உலகளாவிய சன்மார்க்கம். அதாவது உலகத்துல நிறைய தர்மங்கள்லாம் இருக்கும். பகவான் வந்து அவர் பக்த வத்சலா இருக்கிறது தான் முக்கியமா பாக்குறாரே தவிர உலகத்துல இருக்கிற இந்த தர்மம் அந்த தர்மம் எல்லாம் பாக்குறது இல்ல. ஏன்னா பகவான் வந்து போர்க்களத்துல நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. அப்போ குருக்ஷேத்திர போர் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. அதுதான் பிரபுபாதர் இங்க சொல்றாரு. ஏறக்குறைய குருக்ஷேத்திர போர் முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபுல்லா முடியல. இப்ப போர் முடிகிற வரைக்கும் அவர் ஆயுதத்தை எடுக்க கூடாது. இப்ப அவர் சுதர்சனத்தை தான் எடுத்து அவர் வந்து தாக்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அவர் போர் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டார் அப்படின்னா இப்ப உலக மக்கள்லாம் கிருஷ்ணரை ஏசி பேசுவாங்க. அட போருக்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரே அந்த கிருஷ்ணர், கடைசி அவர் கொடுத்த வாக்கு போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏசி பேசுவாங்களா இல்லையா? ஐயோ கிருஷ்ணர் எல்லாரும் இப்படி பேசுவாங்கல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டாரு. என்ன ஒரு நபரு கொடுத்த வாக்கு வந்து காப்பாத்த தெரியல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் எல்லாரும் பேசுவாங்களா இல்ல? உலகளாகிய சன்மார்க்கர்கள், ஒழுக்கம், நீதி, நேர்மைன்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே
கிருஷ்ணர் இருந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்க மீறிட்டாரேன்னு அவரை பத்தி குறையோட பேசுவாங்களா இல்லையா? ஆனா கிருஷ்ணர் இருந்து பக்த வத்சலன். அட போங்கடா நீங்க என்னமும் பேசிட்டு போங்க. எனக்கு என் பக்தர்கள் தான் முக்கியம். நீங்க என்னத்தையும் பேசிட்டு போவீங்க. நீங்கலாம் எனக்கு முக்கியம் கிடையாது. இங்க என்ன சொல்றார்? ஸ்வானாம். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க பாகவதம். அனன்ய விஷயாத்மனாம் சுதர்ஷனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் யதாத் விபுகு. கிருஷ்ணர் இருந்து ஸ்வானாம் என்னுடைய பக்தர்கள் அப்பா. அனன்ய விஷய ஆத்மானாம் இவங்களுக்கு எல்லாருமே என்ன தவிர வேற யாருமே கிடையாது. என்கிட்ட தானே ஓடி வருவாங்க. அததான் நான் பாக்குறேன். அட நீங்க உங்களுடைய நீதி, நேர்மை அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கே என் பக்தர்கள் தான். நீ என்னமோ பேசிட்டு போ. அட நான் ராமாவா இருந்தப்போ எல்லா தர்மத்தையும் கடைபிடிக்கத்தானே நான் செஞ்சேன் நானு. ஆனா அப்படி நான் ராமாவதாரத்துல இருந்தப்ப கூட நீங்க என்ன குறை கண்டுபிடிக்க தான் செஞ்சீங்க. அதுதானே உண்மை. பகவான் ராமரா இருக்காரு. அதாவது அவர் ஏக பத்தினி வரதன். பகவான் கிருஷ்ணர் அவதாரத்துல அவர் 16,108 மனைவிகள் வைத்திருக்கார். பகவான்னா அவருக்கு எல்லா வைபவம் பிரபுபா சொல்றாரு. பகவான்னா சர்வ ஐஸ்வர்யமும் இருக்கும். அப்போ ஒரு மனைவி என்ன 16,108 மனைவி, கோடிக்கணக்கான மனைவிகள் வைத்துக் கொண்டுதான் இருப்பார். அதையும் தாண்டி கிருஷ்ணர் இளமையா இருந்தப்போ அவர் பிற மனைவிகளோட ராச நடனம் செஞ்சாருங்கிறத பாகவத்துல பாக்குறோம். அப்போ கிருஷ்ணர் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க எப்பவுமே நிறைய இருக்கும். சரி ராமா கிட்ட அப்ப குறை கண்டுபிடிக்க கூடாதுன்னு பார்த்தா ராமா கிட்டே குறை கண்டுபிடிச்சாங்களே. ஏக பத்னி வரதனா இருந்தார். தனக்கு தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி, பிரியமான மனைவி, எந்த தப்பும் செய்யாத மனைவி தாயார் சீத்தை. சீத்தைய கூட அவர் காட்டுக்கு அனுப்புனாரே அப்படிதான் நம்ம பாக்குறோம். மக்கள் ஏசி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார். ஆனா இப்படிப்பட்ட அந்த ராமாவை கூட இந்த முட்டாள்தனமான மக்கள் இன்னும் தப்பா பேசிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த மக்கள் ஏதாவது இப்படி பேசிட்டு தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் பக்த வத்சலா. அவரு ஸ்வானாம். என்னுடைய ஸ்வானா அப்படின்னா இங்க தனது பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தனது தனது பக்தர்கள். பகவானுக்கு தனது பக்தர்கள் மேலதான் பிரியம் ஜாஸ்தி. நான் போன தடவை சொன்னமே, அவருக்கு ஞானிகள் மேல எல்லாம் எந்த விதமான கவலையும் கிடையாது. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. யோகிகள் மேல எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. கர்மிகள் மேல கிருஷ்ணர் கண்டுக்கிட மாட்டார். அதெல்லாம் கேட்டகரி அதெல்லாம் நீங்க ஏதோ தர்மத்தை செய்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதை உங்க கர்மாப்படி என்ன கிடைக்குமோ கிடைக்கும். அதுக்குன்னு தேவதைகள்லாம் இருக்காங்க. அவங்கள நியமிச்சிட்டார். அவங்க உங்களுக்கு ஞானியா இருக்கியா? உன்னுடைய ஞானத்தை வைத்து நீ உன்னையே நீ காப்பாத்திக்கோ. அவ்வளவுதான். ஆனா என்னோட பக்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு நானே வருவேன் அப்படிங்கிறார். பக்த வத்சல். அதான் நீங்க பாக்குறோம். உத்தராக கிருஷ்ணரே வர்றார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே வர்றார். பாண்டவர்களுக்கு கிருஷ்ணரே வர்றார். பிரகலாதனுக்கு கிருஷ்ணரே வர்றார். பலி சக்கரவர்த்திக்கு கிருஷ்ணரே வர்றார். நேரடியா வர்றார். பிரபுபாதருக்கும் கிருஷ்ணரே நேரடியா கப்பல் கட்டுப்பாட்டுக்கு எடுக்கிறாங்கிறத பாக்கணும். அப்போ அனன்ய விஷயாத்மனாம் சுதர்ஷனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம். தன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்டயே பாதுகாப்பு செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கும்போது கிருஷ்ணர் அவங்களுக்கு பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாராம். அதனாலதான் கிருஷ்ணர் பக்த வத்சலனா இருக்கார். அவர் பக்த வத்சலனா இருக்கணும் தான் விருப்பப்படுறாரே தவிர இந்த மாதிரி உலகளாவிய சன்மானமானவர் இல்ல உலகளாவிய ஒழுக்கத்தை கொண்டவர், நீதி, நேர்மை, கட்டுப்பாடு அப்படின்லாம் பகவான் இந்த உலகளாவிய மக்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பாக்குறது கிடையாது. ஆனா உண்மையான நீதி, நேர்மை, கட்டுப்பாடு அப்படிங்கிறது பக்தியில தான் இருக்கு. பகவான் நமக்கு இவ்வளவு இதை கொடுத்திருக்காரு. இவ்வளவு பிரபஞ்சத்தையே படைத்து கொடுத்திருக்கார். அவருக்கு பக்தி பண்றது தானே உண்மையான நீதி. நீ நேர்மையா இருக்க அப்படின்னா உனக்கு இவ்வளவு விஷயம் ஈஸ்வரம் ஈஷாவாசம் இதம் சர்வம் ஜகத்யாம் ஜகத் யத்தேன தியக்தேன புஞ்சிதா மாகிருதா கஷ்வித்தனம். ஐயோ நமக்கு கிருஷ்ணர் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அவருக்கு நான் நேர்மையா பக்தி பண்ணணுமா இல்லையா? உண்மையான ஒரு ஒழுக்கம்னா பகவான் கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடியதுதான். ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு உலகளாவிய ஒழுக்கம், உலகளாவிய நீதி, உலகளாவிய நேர்மைன்னு பார்த்து கொண்டு கிருஷ்ணர்கிட்டே குறை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நபர்கள்ட்ட எல்லாம் கிருஷ்ணர் கண்டுக்கிறதே கிடையாது. என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு முக்கியம். நான் ஆயுதத்தை எடுத்துட்டு போறேன். நீ என்னமோ சொல்லிட்டு போ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் பக்த வத்சலன் தான் இருக்க போறேன். இப்போ கிருஷ்ணர் எந்த அளவு தன்னுடைய என்ன பத்தி யாராவது பொதுவா நம்மள யாராவது தப்பா பேசுவாங்கங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கும். ஆனா கிருஷ்ணர் நீங்க என்ன பத்தி தப்பா பேசினா என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? எனக்கு என் பக்தர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு.
பாருங்க கிருஷ்ணர் பக்தர்கள் மேல எந்த அளவு பாசத்தோட இருக்காரு அப்படின்னு. நம்ம அந்த அளவு கிருஷ்ணர் மேல பாசமா இருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். நம்ம அந்த அளவு கிருஷ்ணர்கிட்ட பாசமா இருந்தாதானே அவர் நமக்கு மேல பாசமா இருப்பார். ஆனா அவருடைய உண்மையான வைபவத்துல இங்க பாக்குறோம். பாகவதம் முழுக்க கிருஷ்ணர் இருந்து பக்தர்களுக்கு எந்த அளவு அன்போட இருக்காருங்கிறத பாக்குறோம். ஆக்சுவலி நீங்க பாகவதம் முழுக்க பாத்தீங்கன்னா 2 வகையான ஒரு அன்பு பரிமாற்றத்தை பார்க்கலாம். கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணா மேல எந்த அளவு அன்போட இருக்காங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அதே போல பாகவதம் முழுக்க கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எந்த அளவு அன்போட இருக்காருங்கிறத பார்க்க முடியும். அப்பா! இந்த மாரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அன்பு வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நெறைய வேத இலக்கியங்கள் இருந்தா கூட, பாகவதம் ஏன் பிரதானமானதா அது சொல்லப்படுது அப்டின்னா, இது பிரேம புமர்த்தோ மகான். பகவானுக்கும் பக்தருக்கும் உள்ள அந்த அன்பு, காதல் வந்து அப்படியே உலகத்துக்கு வெளிப்படையா பளிச்சு பளிச்சுன்னு காமிக்குதாம். இத தவிர வேற எதுவுமே கிடையாது. தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தெல்லாம் எத்தி உதைச்சிட்டு, தூய பக்தர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த பகவான் கிட்ட பகவான் தன்னுடைய தூய பக்தர்கள்ட்ட எப்படிப்பட்ட அந்த அன்பு பரிமாற்றம், காதல் பரிமாற்றத்துல ஈடுபடுறாரோ, அதை எடுத்து வெளிப்படையா காமிட்டனால, இது ஒரு உயர்ந்த புத்தகமா பாகவதம் சொல்லப்படுது. அதுதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு சரித்திரம் பார்க்குற மாரி தெரியுது. ஆனா, எவ்வளோ அற்புதமான உள்ள கருத்துக்கள்லாம் இந்த ஸ்லோகத்துல ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத பிரபுபாத பொருளுரைகள் மூலமா நமக்கே தெரிய வருது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப இந்த அனுஷ்டானம் இந்த இந்த பாகவதத்த நம்ம தினசரி படிக்கிறது ரொம்ப முக்கியம். நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிந்துக்கலாம். அ இப்ப நம்ம வந்து எப்படி இந்த அணு ஆயுதம் வேலை செய்யுது. ஆனா அது உண்மையான ஒரு சேதாரத்த வந்து செய்றதில்ல. மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய தான் உருவாக்குகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அத விட ஒரு அபாயமானது இந்த பிரம்மாஸ்திரம். ஆனா ஏன்னா இது ஒரு குறிய மட்டும் தான் தாக்குது. அப்படிங்கிறத இப்ப நெறைய தகவல் நமக்கு பிரபுபாதர் குடுக்குறார். எப்படி பகவான் பக்தவத்சலா இருக்காரு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. சோ நான் இந்த ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவத புராணம் கி ஜெய். பதீத பாவன் மகாபாகவத் ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओके நம்ம அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் பேசலாம். हरे कृष्ण ग्रंथराज श्रीमद् भागवतम की जय श्रीला प्रभुपाद की जय हरे धन्यवाद कृष्ण स्वामी। தேங்க்யூ हरे பிரபு. कृष्ण ஹரே कृष्ण கிருஷ்ணா. कृष्ण कृष्ण हरे हरे Thank हरे you, Prabhu. राम Hare राम हरे हरे நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அண்ட் பிரபுஜி நம்ம எப்போதும் போல நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரின் அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையும் நம்மளுடைய பகவான் கிருஷ்ணரின் தாமர பாதத்துல நம்மளுடைய பிரார்த்தனையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். கூடவே நம்மளுடைய பக்தி நிலை அடுத்த ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போகணும். அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு நம்ம எந்தவித தடங்களும் நம்மளுடைய பக்தி நிலை தடங்காவதுக்கு நாம மத்தவங்களுடைய பக்தி நிலைக்கு எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது. வைஷ்ணவ அவதாரம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நம்ம பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். நம்ம பிரபு எப்பவும் சொல்ற மாதிரி பாகவதம் விநியோகம் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது பாகவதம் மத்தவங்கள விநியோகம் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு காரணமா இருக்கணும். அந்த ஒரு பெரிய கோரிக்கையும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒரு பகவான்கிட்ட திரு தாமர பாதத்தை நம்ம மனசுல நிறுத்தி அவங்களோட பிரார்த்தனையோட 3 times ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிக்கலாம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. Thank you, Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, Thank Mataji. you all Mataji. Hare Thank you, Mataji. Hare Bol, Hare Bol. Thank you Mataji. Hare Bol, Hare Krishna. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. End பண்ணிக்கலாம் மாதாஜி. Thank you. ஹரே